ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக உங்களாலேயும் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும். நம்ம டெய்லி லைஃப்பில் மற்றவங்ககிட்ட நம்ம பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், நான் போக வேண்டி இருந்தது. இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெய்லியுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்டயே பேசும்போது நம்ம சொல்லுவோம், நான் போக வேண்டி இருந்தது. இதுக்கு நம்ம ஐ ஹேட் டு கோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னை சுற்றி யாருமே இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நோ ஒன் அரவுண்ட் மீ. நெக்ஸ்ட் ஒன், நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். ஒரு தவறோ இல்லை ஏதோ ஒரு நம்ம தெரியாமல் செஞ்சுருந்தோன்னா நான் மறுபடியும் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி கரெக்டாக இங்கிலீஷில் சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா, ஐ won't do it again. நெக்ஸ்ட் ஒன், யாரும் சொல்லலை. என்கிட்ட இந்த விஷயத்தை யாரும் சொல்லலை எப்படி சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? nobody said. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு தெரியும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. they know. நெக்ஸ்ட் ஒன், யாரோ ஒருத்தர் வந்தார். நமக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? someoneனா யாரோ ஒருத்தர், கேம் அப்படின்னாங்கன்னா வந்தாங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படிங்கிறத someone came அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? நம்ம இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வாட் டிட் யூ ஆர்டர்? நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் வருவாங்களா? நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் எவ்ரி ஒன் கம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அது போதும். இதை நம்ம எப்படி சொல்லலாங்க? அது போதும். தட்ஸ் enough. நெக்ஸ்ட் ஒன், அவன் நிச்சயம் வருவான். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, he will definitely come. டெஃபினெட்லினா நிச்சயமாக அவன் வருவான். he will definitely come. நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. இதை நம்ம ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் நத்திங் டு ஹைடுனா மறைக்கிறது, நத்திங்னா ஒன்றும் இல்லை, என்கிட்ட மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத ஐ ஹாவ் நத்திங் டு ஹைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்னை தப்பாக எடுத்துக்காத. யாராவது நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டப்போ நான் வர முடியல அப்படின்னா என்னை தப்பாக எடுத்துக்காத, எனக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது அவ்வளோ நல்லா இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று வாங்கினா அது நமக்கு அவ்வளோவா பிடிக்கலன்னா இது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுக்கு நம்ம திஸ் இஸ் நாட் ஸோ குட் அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் நாட் ஸோ குட். நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம்? வாட்ஸ் த ரீசன்? நெக்ஸ்ட் ஒன், இதை வெயிலில் காயப்போடு. ட்ரை இட் இன் த சன். நெக்ஸ்ட் ஒன், நீயாக இரு. பி யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் ஒன், கரண்ட் இல்லை. இதை நம்ம எப்படி சொல்லணும்? த பவர் இஸ் அவுட். நெக்ஸ்ட் ஒன், அதை வீசி எறி. இதை எப்படி சொல்லலாம்? அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை
throw it, throw it. Next one, இது அர்த்தம் இல்லாதது, இது அர்த்தம் இல்லாதது. This is pointless, this is pointless. Pointlessனா அர்த்தம் இல்லாதது, இது அர்த்தம் இல்லாதது, இதுக்கு this is pointless. Next one, அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். He knows, he knows. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். I know, I know. அவருக்கு அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. She doesn't know, she doesn't know. அவனுக்கு தெரியாது. He doesn't know, he doesn't know. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. I don't know, I don't know. லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.